எனக்கு இத விட மனசு இல்ல. இந்த சேனல வந்து எனக்கு விடுறதுக்கு மனசே இல்ல பானுமா. ரொம்ப நான் கஷ்டப்பட்டு நெறைய வந்து கஷ்டத்தோட இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து இத விடுறதுக்கு மனசே வரல பானுமா. எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டுருக்கேன். இதுல எவ்வளவோ பேசி கேட்டுருக்கேன். எவ்வளவோ அசிங்கங்கள் எல்லாமே. ஆ வந்து எவ்வளவோ பேசியிருக்காங்க என்னைய. பிச்சைக்காரின்னு பேசியிருக்காங்க. செருப்பால அடிப்பேன்னு பேசியிருக்காங்க. இந்த கமாண்ட்ல எனக்கு வந்தத நான் சொல்றேன். நெறைய அசிங்கங்கள் பட்டுட்டேன். அதனால எனக்கு சேனல விட மனசு இல்ல. இன்னும் கொஞ்சம் தான் பானுமா. இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணணும். அத ரீச் பண்ணிட்டா கூட நான் தான் இப்ப முடிவு பண்ணி ஒரே கன்டென்ட்டா போட்டுட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வேற எதையும் உள்ள கொண்டு வரக்கூடாது. நம்ம என்ன பண்றோமோ அத போடுறேன். பின்காலத்துல என்னைக்கோ இன்னைக்கு இல்லன்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சுனாலும் ரீச் கிடைக்கும். இந்த சேனல எனக்கு விடுறதுக்கு மனசு இல்ல. அந்த சேனல்ல அதையும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுல இன்னைக்கு இல்லனாலும் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அத டார்கெட் பண்ணினாலும், அதுலனாலும் நான் சேலரி வாங்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் என் வீட்டுக்காரர் மட்டும் தான். நான் கிடையாது அதுல. அவரோட இதுலயே வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கு. இதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணனே தெரியல. அப்படி போயிட்டுருக்கு. உண்மைதான். நானும் எல்லாம் போயி 400 மணி மேல கமாண்ட் குடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல. ஐயோ! எனக்கு இவ்வளோ பெரிய இங்கிலீஷ்லாம் படிக்கவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸ் காணுமா? ஷார்ட்ஸ்ல போயிடுச்சு. மத்தபடி அந்த பெரிய இதுல இருக்கு. ஆனா 1 மாசம் தான் இருக்கு. கரெக்ட்டா வந்து எனக்கு 1 மாசம் தான் இருக்கு. அந்த 1 மாசத்துக்குள்ள இந்த வாட்ச் ஹவர நான் கொண்டு போய் டார்கெட் பண்ணிட்டேன்னா, மானிட்டேஷன் அப்ளை பண்ணிருவேன். அது பண்ண முடியலனா தான் அந்த லாஸ்ட் வீடியோல வந்து எனக்கு வாட்ச் ஹவர் குறைப்பாங்க. ஆனா லாஸ்ட் வீடியோலாம் நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட வீடியோலாம் அந்த அளவுக்கு வியூஸே சுத்தமா போகல. அதுல வாட்ச் ஹவரே கிடையாது. சும்மா 0.1, 1 ஹவர், 2 ஹவர் அப்படிதான் இருக்கு. அதுக்குள்ளயும் எப்படியாவது கொண்டு போணும்னு நெனச்சிருக்கேன். எ அதனால கொண்டு போணும். இந்த சேனல விடுறதுக்கும் எனக்கு மனசு வரல. கஷ்டப்பட்டு 1 வருஷமா நான் இதில கொண்டு வந்துட்டேன். நெறைய நேரங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதுக்குன்னு ஒரு நேரத்த ஒதுக்கி, ஒதுக்கி வாங்கல. இல்ல எனக்கு புரியல. குமார் ஏதோ ஒரு மெசேஜ் கமெண்ட் குடுத்துருக்கீங்க. என்ன கமெண்ட் குடுத்துருக்கீங்க? நான் உங்களுக்கு வேதனையா பேசுறது உங்களுக்கு கேவலமா தெரியுதா? இப்படியே தான் வருவாங்க 4 நாய்ங்க இப்படியே தான் இருக்கும் போல. என்ன பேசியிருக்கீங்க? வாங்கல அப்படி இப்படி கமெண்ட் பண்ணுவீங்களா உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு? நான் எவ்வளோ வேதனையா உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் விளையாட்டா தெரியுது போல. அறிவுகெட்ட சென்மங்கள் தான் இப்படி இருக்கும். ஒரு லைவ்ல வந்து 4 பேர் இப்படி தான் இருப்பீங்க போல. ஃபர்ஸ்ட்லேருந்து லைவ வந்து பாருங்க. இல்லன்னா பார்க்கலன்னா வெளியில போயிருங்க. எதுக்கு வாரீங்க? இதுங்களெல்லாம் படிச்சு அசிங்கப்படுத்தினா தான் வாணுமா அதுங்கலாம் போகும். அதுங்கலாம் இப்படி தெரியுதுங்க. 4 தெரியுதுங்க. என்ன செய்ய? அப்படி இருக்கு. ஹைடு பண்ணிட்டேன் அவ்வளோதான். ஹாய் அக்கா. ஹாய் ஹாய். சாப்பிட்டேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? பானுமா இருக்காங்களா? போயிட்டாங்களான்னு தெரியல. நான் வந்து திருநெல்வேலி. ஹாய். இந்த கழுதைகள என்ன சொல்வது? லைவ் வந்தாலும் இப்படி தான் பேசுதுங்க. ஆமா பானுமா. எல்லா நாய்ங்களும் இப்படி தான் இருக்குதுங்க. 4 நாய் தெருவுக்கு 4 பேர் இருக்காங்க. என்ன செய்ய? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன். தெருவுக்கு 4 பேர் இப்படி தான் இருக்காங்க பானுமா. நானும் இங்கே இருங்க கீத்து கிழிச்சு கொஞ்சம் தான் கிழிச்சிருக்கேன். என் பொண்ணு தான் கிழிச்சிட்டு இருக்கா கீத்தெல்லாம் போட்டு. இந்த தென்னை ஓலை வந்து வாரியில் கிழிப்பாங்கல்ல. இது நேற்று கொஞ்சம் கிழிச்சு போட்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கிழிச்சு போட்டாச்சு. என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்து கீத்து தான் கிழிச்சிட்டு இருக்கா.